Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனானாவும் பிரெட்டும் வச்ச ஒரு pancake தான். நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க. फ्रेंड्स பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி நம்ம ஆர்டினரியா சாப்பிடுறதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாரும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் அத மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பசங்க காலையில நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லனா ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கூட நம்ம இது ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம் நம்ம. இதுக்கு நம்ம எந்த வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு செவ்வாழை வாழைப்பழத்துல செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு ஒரு வாழைப்பழம் இருந்தாலே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் கூடவே 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஆட் பண்றதுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லனா நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்க போறோம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 4 முட்டையை நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். இது கூட நான் நாட்டு சர்க்கரை 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி விஸ்க் உங்க வீட்டில் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோக் ஸ்பூன்ல கூட பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைச்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் இந்த 4 ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப நீங்க மிக்சியில் அடிக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டா மழைன்னு மிக்சியில் அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பா பிரெட்டை அடிச்சு எடுத்துக்கோங்க. சும்மா பிரெட்டை பிச்சு போட்டு இது மாதிரி ஒரு 2 பல்ஸ் கொடுத்தாலே போதும். இப்போ இதை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, எனக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டாக இருக்கு பாருங்க. இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம பேனில் எப்படி ஊற்றி எடுக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் செவ்வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கனிஞ்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி. ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சுற்றி நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெய்யை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வாழைப்பழமும் பிரெட்டும் போட்டு கலக்கி வச்சு இந்த பேட்டரை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. எல்லா பேட்டரும் இந்த மாதிரி ஊற்றி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு. அது மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச இந்த வாழைப்பழத்தை நம்ம அது மேலே வச்சுக்கலாம். இது மேலே நம்ம ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம்.
இது வந்து 2 to 3 minutes வரைக்கும் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஒரு சைடு வந்து 2 minutes நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு நம்ம திருப்பி அந்த சைடு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டு 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்க, ஓரத்தெல்லாம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து ஏன் இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குன்னா வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரை சேர்த்தாலே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால தான் நல்லா ப்ரௌனாக இருக்குது. பரவாயில்ல, ஆனால் வந்து உள்ள நல்லா குக் ஆகணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அடி பிடிச்சிச்சுன்னு நீங்கள் நினைக்க வேணாம், இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை குக் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ 1 minute வந்து லிட்டு போட்டு வைப்போம். நான் ஃபஸ்ட்டே வந்து நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக தான் ஊற்றிருந்தேன், அதனால் நான் இப்போ அப்ளை பண்ணல. இப்போ நான் ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நெய் ஊற்றிக்கோங்க சுற்றி. இப்போ நான் திருப்பி போட்டு 1 minute ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃபைனலாக வந்து நமக்கு பனானா பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட்டும் வாழைப்பழமும் சேர்த்து செஞ்ச பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிரெட்டும் வாழைப்பழமும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லேயர் பார்க்குறதுக்கே. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். If we try to believe in anything greater than